ஆல். மேடம் பற்றி நான் சொல்லணுன்னா நான் சொல்கிறத விட மேடம் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க வந்து சுப்புலக்ஷ்மி, எம்எஸ் சுப்புலக்ஷ்மி ஃபேமிலியோட ஜெனரேஷன். அவங்கள பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ மங்களகரமாக எப்படி இருக்காங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. Thank you so much, ma'am. So and she waited a lot of time to give this to me. So it's a gratitude. அதாவது எனக்கு எப்படி சொல்கிறது, எவ்ரி டே இஸ் gratitude as a doctor நான் சொல்லுவேன். இவங்க இதெல்லாம் எனக்கு கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ மேம் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து சிக்கல் மாலா சந்திரசேகர், ஒரு ஃப்ளூட் ஆர்டிஸ்ட். என்னோட அம்மா சைடு கம்ப்ளீட் மியூசிக் ஃபேமிலி. சிக்கல் சிஸ்டர்ஸ், பத்மஸ்ரீ அவார்டீஸ், எல்லாரும் சங்கீத கலாநிதிஸ். அந்த யங்கர் ஒன் குஞ்சுமணி அண்ட் நீலாவோட டாட்டர் நானும் பரம்பரையாக ஒரு 40-41 வருஷமாக கச்சேரி பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ளூட் கச்சேரி. ஃப்ளூட் மேமோட ஃப்ளூட் கேட்டு தான் என் பையனை கூட தூங்க வச்சுருக்கேன். அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளூட் மியூசிக், இவங்க ஒரு சங்கீத வித்வான்னே நான் சொல்லுவேன். ஸோ என்னன்னாக்கா எனக்கு வந்து இந்த கொஞ்சம் போன் ப்ராப்ளம் இருந்தது. என்னோட ஸ்கூலில் கிளாஸ்மேட்டாக இருக்கிறவங்க வந்து எனக்கு அந்த ஸ்பைன் ஸ்டடி பண்ணுறதுக்கு அண்டு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் நடக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் அந்த ஷயாட்டிக்கா மாதிரி வந்து நர்வ் பீச் பண்ணி ரொம்ப கச்சேரியில் வந்து உட்கார முடியும், ஆனால் நடக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஏர்போர்ட்லேயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரு 10 மினிட்ஸ் கூட நடக்க முடியாது, நிற்க முடியாது. அப்படி ஒரு க்ரானிக் பெயின் இருந்துட்டு இருக்கும்போது அந்த மிஸ்ஸஸ் உஷா ராஜேஸ்வருங்கிற இவாகிட்ட ஏற்கனவே வந்து சிபி சார் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுவா. அவங்க வந்து எனக்கு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 4 சிட்டிங் ஆகிடுத்து. என்னால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியாது, வலி இல்லை, நல்லா நடக்க முடியாது, ஜஸ்ட் எக்ஸசைஸு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு பிரியா மேம். லவ்லி அண்ட் குட் சோல். எனக்கு வந்து டாக்டர்னே சொல்ல வரல, எனக்கு ரொம்ப ஒரு சிஸ்டர் மாதிரி. எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, பிரிஸ்காக ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி லைஃபாக லீட் பண்ணுறதுக்கு என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நிறையா சாதிக்கணும் நீங்கள் எல்லாரும் மியூசிக்கில். நீங்கள் வந்து இப்படியே உடம்ப கெடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் எடுத்து எனக்கு ஒரு ஃபிட்னஸ்க்கு எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஐ லாஸ்ட் அ லாட் ஆஃப் வெயிட் ஆல்சோ. ஒரு 6 to 7 கிலோஸ் எக்ஸசைஸ் இல்லாமல் ஷீஸ் மேட் மீ லாஸ்ட் அந்த வெயிட். அண்ட் இந்த மாதிரி நிறைய எனக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நீங்களாம் நிறையா கச்சேரி பண்ணணும், நிறைய ஜனங்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட எனக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். ஏன்னா எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் என்ன சொன்னாலும் மேம் கேட்பாங்க, எதுவுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஷி ஃபாலோட் மெட்டிகுலஸ்லி அண்ட் ஐம் ஸ்டில் ஃபாலோயிங் டில் ஐ என்னோட டியூட்டி என்னென்னா கர்மா, நிறைய கச்சேரி வாசிக்கணும், ஜனங்களை திருப்திப்படுத்தணும், நல்ல சங்கீதத்தை வெளியில் கொண்டு வரணும். அதுதான் என்னோட உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள். அதை செய்யறதுக்கு மேம் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மேமுக்கு 20th அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே வருது. அதனால எனக்கு ஐ வாண்ட் டு விஷ் மேம் very wonderful happy birthday and thank you so much ma'am. Thank very you. healthy and you must make everybody healthy. So this is like எனக்கு ஒரு blessing மாதிரி தான். நான் முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணுறேன் because she waited for 1 hour to give this. இந்த காலத்துல இப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு மெயினாக அன்பு, compassion and compassion is God. I always say this. Yeah. To my many people. Love all, serve all and be compassionate with people. And இதுதான் என்னோட மோட்டோ. நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். இதுதான் எனக்கு மனசில் எப்பவுமே உண்டு. Very good. Thank you so much ma'am. நம்ம ஓப்பன் பண்ணலாம். டாக்டர் பாஸ்